வணக்கங்க. வணக்கம், வணக்கம். சொல்லுங்க சார். உங்களோட நிறுவனத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க நிறுவனம் வந்து பார்த்தா விக்ரோன்ற நேம் சார் எங்கள்து. எங்கள்து வந்து 2019 எண்டுல இது பண்ணோம். இதுக்கான பிளான் பண்ணோம். 2020 கொரோனா பீரியட்ல ஜஸ்ட் பேஸ் இதெல்லாம் பண்ணோம் ஆக்சுவலா. பண்ணிட்டு அதுக்கான ட்ரேட் மார்க் விக்ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாம் வளருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த பேரை வச்சிருக்கோம். இதோட எம்பளம் பார்த்தீங்கன்னா, குதிரை வச்சிருக்கோம். அந்த குதிரையோட இது வந்து பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட் இல்லாத மனுஷனும், கடிவாளம் இல்லாத குதிரையும் அதோட இலக்க அடைய முடியாது. வி ஷுட் ஒர்க் வித் த கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த குதிரையை வச்சிருக்கோம் நாங்க. என்ன மாரி பொருட்கள் சார் உற்பத்தி பண்றீங்க? எங்களுதுல வந்து எல்லாமே ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்ல டிவி பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ம். ஹோம் ஹோம் அப்ளையன்சஸ்ல பாத்தீங்கன்னா மிக்ஸி, அப்புறம் கிரைண்டர் பண்றோம். 2 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஹோம் அப்ளையன்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் பண்றோம், இண்டக்ஷன் பண்றோம். 2 ஐட்டம் அண்ட் டவர் ஃபேன் ஒன்று, அது வந்து இட்ஸ் ஃபேன் கேட்டகரியில பண்றோம். அண்ட் டிவி வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டுகள் சார் அனுபவம்? இதை தவிர்த்து பிராண்டட் இல்லாம எத்தனை வருஷம் அனுபவம்? இப்ப என்னோட அனுபவம் பார்த்தா 83ல இருந்து ஃபீல்ட்ல இருக்கேன். 99ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் ஃபீல்ட்ல இருந்து எல்ஜி, ஹையர் அதை போல பெரிய கம்பெனியில வேலை செஞ்சு அதோட அனுபவத்தை வச்சு நம்மளோட ஓன் பிராண்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல 2016ல டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி 2020ல பிராண்ட் பண்ணோம். 2021ல இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், பிராண்ட், ட்ரேட்மார்க் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி இது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பிராண்டா கொண்டு வந்திருக்கோம். இது டிவி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டிவி உற்பத்தி பண்றீங்களா இல்ல மேனுஃபேக்சர் பண்றீங்களா? டிவி வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம அசம்பிளிங் மட்டும் இங்க பண்றோம் ஆக்சுவலா. அசம்பிளிங் மட்டும் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு சைனால இருந்தா இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணி இங்க அசம்பிளிங் மட்டும் பண்ணிட்டு எங்களோட ஓன் பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி டிவி சார்? என்ன இன்ச்சு? இது வந்து எல்லாமே சர்வீஸ், 24 இன்ச்ல இருந்து 24ல இருந்து 85 மட்டும் பண்றோம். எங்களோட கோல் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் இன்னைக்கு இது பண்ணணும். ரொம்ப லாங்ல இருந்தாங்கன்னா 2வது நாளுக்குள்ள க்ளோஸ் ஆகணும். இல்ல அதுக்கான இதை கொடுக்கணும். கஸ்டமருக்கு வந்து எதர் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல ரிப்பேரோ, கஸ்டமருக்கு அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ள 48 ஹவர்ஸ்ல சால்வ் ஆகணுன்றது எங்களோட இது எய்ம். வாரண்டி சார்? வாரண்டி 1 இயர் தரோம். அடிஷனலா வேணும் அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் மட்டும் அடிஷனல் வாரண்டி போடுறதுக்கான ஆப்ஷன் எங்கள்கிட்ட இருக்கு. என்னென்ன மாடல் சார்? எல்லாமே 24ல இருந்து பாத்தீங்கன்னா 24ல கிளவுட் சீரிஸ் பண்றோம். அப்புறம் வெப் ஓஎஸ்ன்ற ஒரு சீரிஸ் பண்றோம். இப்போ கூகுள்ன்ற ஒரு சீரிஸும் பண்ணிட்டு இருக்கோம். வெப்புக்கும் கூகுள் சீரிஸுக்கு என்ன வித்தியாசம்? அது உங்களுக்கு ஆப்ரேஷனல் இதுதான், ஆப்ரேஷன் சிஸ்டம் மட்டும்தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் டிஃபரன்ஸ். அது மற்றபடி வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். உள்ள பேனல் எல்லாமே சேம் தான். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் டிஃப்ரெண்டா வரும். அண்ட் ரிமோட்டோட ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன காரணம் என்ன சார்? ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் காரணம்? அதான் ரெண்டுத்துக்கும் ஹையஸ்ட் குவாலிட்டி. ஹையஸ்ட் குவாலிட்டியை பொறுத்த மட்டும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். கஸ்டமரோட கன்வீனியன்ட் பாத்தீங்கன்னா வெப்ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் மவுஸ் ரிமோட்னு ஒன்று வரும். அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் மாதிரியே ஒர்க் ஆகும். அது இவங்க ஸ்மார்ட் டிவியில வந்து உங்களுக்கு ஆப்ஷன்லாம் ஒர்க் பண்ண போகும்போது அவங்களுக்கு வந்து அது ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். தமிழ்நாடு முழுக்க நெட்வொர்க் வச்சிருக்கீங்க? எல்லாம் ஃபுல்லாவே தமிழ்நாடு முழுக்க நெட்வொர்க் இருக்கு. எங்களது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அதுல கால் லாக் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி அந்த ஏரியால பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க வழியா அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் சென்டர்லாம் சார்? சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் எங்களோட ஆட்கள் இருக்காங்க. இப்போ இது அடுத்த பிராண்டட் என்னென்ன பண்றீங்க சார்? டிவியை தவிர்த்து அதுக்கு டிவியை தவிர்த்து தான் நம்ம இது மிக்ஸி பண்றோம். அப்புறம் கேஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்து காட்ட முடியுமா சார்? இது இருக்கு. எஸ்எஸ் எடுத்து காட்ட முடியுமான்னு இது இருக்கு. இது வந்து மிக்ஸி, எங்களோட மிக்ஸி. இந்த மிக்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஜார் வரும் மொத்தம். இந்த 3 ஜாரு ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, மொத்தம் 3 ஜாரோட வரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பாடி அண்ட் காப்பர் மோட்டரோட வருது. பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு இந்த கேட்டகரியில் உள்ளது. கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ் இட் வில் பி வெரி லெஸ். இதோட உற்பத்தி இது எவ்வளோ சார் மொத்த காஸ்ட்? இல்ல, அது வந்து காஸ்ட் வந்து இட் வில் பி வேரி. ஆக்சுவலா டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் சிச்சுவேஷன் வேரி ஆகும். பட் கம்பேர்ட் டு சேம் குவாலிட்டி இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. அதுக்கு அடுப்பு இருக்குதுல்ல? ஆமா, அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா ஒரு இது பண்றோம் ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பர்னர் ஸ்டவ். இதோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கும். நல்ல இது நார்மலா வருது பார்த்தா 65 கிராம்ஸ் வரும். எங்களுக்கு வந்து 120 கிராம்ஸ் கிட்ட வரும். பர்னர் மட்டும், பிராஸ் பர்னர் மட்டும். மற்றபடி எல்லாமே இந்த பேன் டாப்ன்ற சப்போர்ட்ன்றது வந்து எல்லாமே வந்து வெயிட்டா இருக்கும். அதனால சீக்கிரம் போகாது உங்களுக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம இங்க எங்களோட ஃபேக்டரி வந்து நியர்பை பெரியபாளையம் தான் இருக்கு இங்கே சென்னையிலேயே. அதனால வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பேர் வரும், என்ன இதுனாலும் இங்கேயே லோக்கல்ல ஃபேக்டரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ்ல டபுள் பர்னர் ஸ்டவ். இதுவும் பாத்தீங்கன்னா இதே சேம் இதுதான். இதே பர்னர் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கும் கம்பேர்ட் டு இது.
இட் ஷுட் பி குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு பேண்ட் டாப் எல்லாமே. இது 3 சார். அடுத்தது 3 பர்னர், இதுவும் எஸ்எஸ்ல வருது. இது உங்களுக்கு பேக் சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப இதாவே இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப கன்வீனியன்ட்டா ரொம்ப நீட்டா இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இதா இல்லாம ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப் இது பண்றோம். கிளாஸ் டாப்ல பாத்தீங்கன்னா இது டபுள் பர்னர். இது ரொம்ப ஸ்லீக்காவும் இருக்கும், நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸா இருக்கும், பட் ஆனால் ஸ்லீக்கா இருக்கும். ரொம்ப உங்களுக்கு யூசேஜ் ரொம்ப இடம் அடைக்காது, நல்ல கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணலாம் இந்த மாடல். இது வந்து இது 3 பர்னர் இது கிளாஸ் டாப்ல. அடுத்து இது டவர் ஃபேன் சார். அடுத்து இந்த மாடலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எத்தனை வருஷம் வாரண்டி? இது எல்லாமே 1 இயர் சார். ஆக்சுவலா டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். இப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வாரண்டி எல்லாமே நாங்க சேஞ்ச் பண்ண முடியும் எங்களால. ஏன்னா ஃபேக்டரி எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களால பண்ண முடியும். இதுக்கான டிஃபரெண்டா இருக்கு சார் அந்த வால்வு போற இது. ஆமா, இது வந்து எல்லாமே கொஞ்சம் நீட்டா இருக்கும் உங்களுக்கு, ஈஸியா இருக்கும் சர்வீஸ்க்கு. எல்லாமே பெண்ட் ஆகி போகுது, அதனால எதனா இதுவா இல்ல, உங்களுக்கு வந்து ஃப்ளோ நல்லா இருக்கும். ஃப்ளோ நல்லா இருக்கும். இது சார் அந்த ஃபேன் மாதிரி. அதே போல இது வந்து டவர் ஃபேன் மாடல் சார். இப்போ வந்து சம்மர் சீசனுக்காக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோடது பாத்தீங்கன்னா மெயினா வந்து வெர்ஜின் ஏபிஎஸ் பாடி கொடுத்துருக்கோம். கீழே மோட்டர் ஃபிக்ஸ் ஆகிற இடம், அதனால சீக்கிரம் இதாகாது உங்களுக்கு. ஏன்னா வெயிட் இது பண்றதுனால டேமேஜ் ஆகாது. 2வது வெர்ஜின் பாடி, அதனால எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து இதோட வந்து குவாலிட்டி வந்து குறையாது, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி மாறாது. 3வது வந்து உள்ள யூஸ் பண்ற மோட்டர் வந்து ISI மோட்டர் வித் ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். இது வாரண்டி சார்? இதுக்கும் 1 இயர் தான் சார். 1 இயர். வேற என்னென்ன மாடல் வச்சுக்கோங்க சார்? நீங்க அடிஷனல் வேணும்னா அடிஷனல் வாரண்டி நம்ம எதுக்கு வேணா போட்டுக்கலாம். 1 இயர் ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ற 1 இயர் மினிமம் கேட்கறாங்க காஸ்ட்டுக்காக. இல்ல இது ஒரு மாடல் தான் வச்சிருக்கீங்களா? இது இன்னொரு 2-3 மாடல் லான்ச் பண்ண போறோம் இப்ப. அதுக்கு சார் இது அடுத்து வந்து இண்டக்ஷன்ல 2 மாடல் வச்சிருக்கோம் சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டன் மாடல்னு சொல்லிட்டு இது பேஸ்ல வரும் ரொம்ப. இந்த மாடல்ல பேசிக் மாடல் இது. நெக்ஸ்ட் வந்து டச் மாடல் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? இது வந்து டச் மாடல் சார். இது எலக்ட்ரானிக் டச் மாடலோட வரும். இது வந்து பட்டன் டைப் மாடல், அவ்வளவுதான். மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் ரிங் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், பேஸ் வந்து பெருசா இருக்கும் கொஞ்சம். 1 இயர் வாரண்டி. இது 1 இயர் வாரண்டி. அடிஷனல் வாரண்டி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு எல்லாமே எப்படி சார் சர்வீஸ் வாரண்டி? அதான் எல்லாமே ஆன் சைட்டு தான் சார். ஆன் சைட்டு. ஆமா. இது வாங்கினா எங்க சார் வாங்குவாங்க? எல்லாமே இது வந்து எல்லா டீலர் கடையிலயும் கிடைக்குங்க ஆக்சுவலா. அண்ட் எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்றோம் நாங்க. அம்மா உங்க அலுவலகம் எங்க சார் இருக்குது? முகவரி பிளஸ் இதை டைரக்டா கன்சூமர் பர்ச்சேசிங் பண்ண வந்தானா இப்ப எங்களோட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா இங்க கீழ்கட்லையில இருக்கு. ஆக்சுவலா சென்னை கீழ்கட்லையில இருக்கு எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ். 2வது பாத்தீங்கன்னா இது வந்து எங்களோட ஸ்டாக் பாயிண்ட் வந்து 2-3 இடத்துல வச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்டேஷனுக்காக 2-3 இடத்துல இருக்கு. சிட்டில ஒன்று இருக்கு, பிளஸ் வந்து வண்டலூர்ல ஒன்று வச்சிருக்கோம். எங்களோட குடோன் ஒன்று இருக்கு ஃபார் அவுட் சைடு போறதுக்காக. அது தவிர டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் இருக்கு, டீலர் நெட்வொர்க் இருக்கு எல்லா இடத்துலையும். ஓவரால் சார் வணக்கம் சார், என் பேர் பிரபு. நான் இந்த வீக்ரோ அப்ளையன்ஸ் நிறுவனத்தில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைலில் நான் பணியாற்றிட்டு இருக்கேன். சார் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட கால என்னுடைய ஒரு சீனியராகவும் அவருடைய ஒரு நெருங்கி பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய 2 இடத்துலையும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். நேரடி விற்பனை நம்மக்கிட்ட கிடையாது, நம்மக்கிட்ட கிளைகள்லாம் எங்கேயும் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து கீழ்கட்டளையில் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸஸ் இருக்குது. நம்மளோட வேர் ஹவுசஸ் வந்து மொத்தம் 3 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து வண்டலூரில் இருக்குது, இன்னொன்று மடிப்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து கீழ்கட்டளையில் வந்து ஆஃபீஸு அண்ட் கம் வேர் ஹவுசஸ், இது 2மே இருக்குது. இங்கே நம்மளுடைய சர்வீஸ் ஆஃபீஸும் வந்து கீழ்கட்டளையில் தான் இருக்குது. மற்றும் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸு கமர்ஷியல்ஸ் எல்லாமே வந்து கீழ்கட்டளையில் தான் நம்ம ஆஃபீஸில் தான் இயக்கப்படுகிறது. ஸோ இப்போது வந்து நாங்கள் வந்து இந்த பிராண்டை வந்து எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா, ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் அப்பாயின்மெண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் மூலிமா பொருள் வந்து டீலர்கிட்ட கிடைக்கும். டீலர்கிட்ட இருந்து கஸ்டமர் வந்து டீலர்கிட்ட இருந்து பொருளை வாங்கிக்கலாம்.
இப்போ எங்களோட மெயின் ப்ரோக்ராம், எங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் வீக்ரோ அப்ளைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எங்களுடைய பிளான் 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணணும். அடுத்த இலக்கு, எங்களுடைய இலக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி ரூபாய்ன்றது எங்களுடைய இலக்காக இருக்கிறது அடுத்த 2 வருடங்களில். இதுதான் எங்களுடைய இப்போது ஃபோர்காஸ்ட் பிளான் சார். அடுத்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்? இப்போ வந்து சார் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராடக்டை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சார் கிட்ட இருந்து நான் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா, டவர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் அ செல்லர், வி ஆர் ஆல்சோ மேனுஃபேக்சரர். நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரராகவும் இருக்கும், நம்ம ஓஎம், அதாவது நாங்கள் ஏதோ ஒரு கம்பெனி வந்தாலும் எங்களால் வந்து வி கேன் சப்ளை த ப்ராடக்ட். எவ்வளோ அவங்கள கேட்டாலும் எங்களால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு கோர் ஸ்ட்ரென்த் எங்ககிட்ட இருக்குது. இதில் வந்து எங்ககிட்ட 6 மாடல் இருக்குது. இப்போ உங்ககிட்ட காமிச்சது வெறும் ஒரு மாடல் தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கு நான். ஸோ வி ஹேவ் அனதர் 5 மாடல்ஸு. இது இல்லாமல் நம்ம இன்னொரு 3 மாடல்ஸ் டிசைனில் இருக்குது இப்போ. ஸோ அது அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் R&Dல. ஸோ வந்ததுக்கப்புறம் வி கேன் டிஸ்பிளே இட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சார் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு கேஸ் ஃபேக்ட்ரி. கேஸ் ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் பெரியபாளையம் சார் சொல்லியிருந்தாரு. பெரியபாளையத்தில் என்னன்னா, நம்ம பிரீமியர் மற்றும் அமிர்தா, இப்போ கடந்த காலத்தில் ஆட்டோபர்க் வந்திருக்காங்க. இது இல்லாம VDM, இந்த மாதிரி வந்து இப்போ போஷ் கம்பெனி இப்போ வந்து இதுல இருக்காங்க. ஆமா சார் சொன்ன மாதிரி வெல் நோன் ப்ராடக்ட் இன் தமிழ்நாடு. இவங்க கிட்ட எங்க ஓஎம், அந்த ஓஎம் தான் நம்மளும் வந்து சப்ளை பண்றாங்க. அது எங்களால ப்ரைடா நாங்களாம் சொல்ல முடியும் எங்களுக்கு. ஸோ அதனால எங்க நிறுவனத்துல வந்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அது தரமான பொருளா எங்களால கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கைக்காக தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பிளான்ட்ல போய் நாங்கள் வந்து ஃபேக்ட்ரியில போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் சார் இண்டக்ஷன் சொல்லியிருப்பாரு. இண்டக்ஷனும் இட் இஸ் அவர் ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ இண்டக்ஷன் மற்றும் டவர் ஃபேன் இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ மக்கள் தைரியமா தங்களுடைய பொருளை வாங்கி அவங்க உபயோகிக்கலாம். சர்வீஸ் பிரச்சனை வந்ததுன்னா எங்களால் 24 to 48 மணி நேரத்துக்குள்ள எங்களால் போயிட்டு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பூர்த்தி செய்ய முடியும். சார் வந்து மிஸ்டர் ஸ்ரீராமன். ஸோ இவர் வந்து 37 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இவருடைய சர்வீஸ் வந்து இந்த பிஸ்னஸ், இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கு. அவர் எல்ஜியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்ஜியில் வந்து சர்வீஸ் இன்சார்ஜஸாக இருந்து கிட்டத்தட்ட அவருக்கு கீழே ஒரு 200 பேர் கிட்டத்தட்ட அவர் பணியாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்திலேருந்து வெளியில வந்து வந்து ஹையரில் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் சொந்தமா தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொந்தமான ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க்ன்றது இந்த வீக்ரோ, இந்த பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அவர் மைண்ட்ல வந்து கோவிடுக்கு அந்த கோவிட் பீரியட்ல அவருக்கு அது உதயத்தினால அவர் வந்து இந்த ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ணதே அவர் தான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு மார்க்கெட்ல, இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீராம் சார் அவர்களுடைய இன்வென்ஷன்ல தான் இது நடந்துட்டு இருக்கு. சார் இன்னும் நாங்கள் வந்து டிவியில் இப்போ நாங்கள் இறங்கியிருக்கோம் சார். நாங்கள் இது மட்டும் எங்களுடைய பிஸ்னஸ் இல்லை. எங்களை பிஸ்னஸ்ல வந்து பலவித பரிணாமங்களை வந்து அடைஞ்சிருக்கு. ஒன்று வாட்டர் பியூரிஃபையர்ல நாங்க உள்ள வரோம். அடுத்து கீசர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாட்டர் ஹீட்டர்ல வரோம். நாங்க அப்ளையன்சஸ்ல எங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் எங்கள்ல இருக்கும் சார். அதுக்கு வந்து நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஃபேக்டரி நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து அது ஒரு டைப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இது சரியான முறையில அமைஞ்சிச்சுன்னா எங்களால வந்து கஸ்டமர் வந்து டீலர்களுக்கு ஸ்டாக்கிஸ்டுகளும் எவ்வளவு கேட்டாலும் எங்களால சப்ளை தர முடியும். தரமான பொருளை எங்களால் கொடுக்க முடியும் சார். கஸ்டமருக்கு நாங்க சப்ளை பண்ண முடியாது சார். ஏன்னா வந்து பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. நாங்க கஸ்டமருக்கு சப்ளை பண்ண முடியாது. கஸ்டமர் வந்து டைரக்டா டீலர் கிட்ட தான் வாங்க முடியும். அந்தந்த ஊர்ல நாங்க வந்து கொடுத்துருவோம், இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப எங்க மேடம் ஒருத்தங்க இருக்காங்க எங்க ஆபீஸ்ல, அவங்க பேர் வந்து அனிதா. அவங்க தான் வந்து இந்த ஆபீஸ்ல வந்து கமர்ஷியலா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து நேராவோ இல்ல போன்ல வந்து பேசினாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பின்கோட்ல இருக்கிற டீலருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. ஸோ ஃபோன் பண்ணி தகவல் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் போய் அந்த பொருளை அங்கே போய் வாங்கிக்கலாம். சார் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அவரும் எல்ஜில இருந்தார் மிஸ்டர் கணேஷ்னு சொல்லிட்டு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் கடந்த ஒரு 15 வருடமா எங்களோட வந்து பயணிக்கிறாரு. ஸோ இவர் வந்து மிஸ்டர் கணேஷ். இவரை பொறுத்த வரைக்கும்னா எந்த ஒரு சர்வீஸ் இருந்தாலும் எங்களுக்கு கம்பெனின்னு ஒரு பாலிசி இருக்கு. என்னன்னா 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள இந்த சர்வீஸை வந்து நாங்க கம்ப்ளீட்டா இதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாலிசி இருக்கு. ஸோ இவர் தான் மிஸ்டர் கணேஷ், எங்களுடைய சர்வீஸ் மேனேஜர் ஃபார் தமிழ்நாடா இருக்காரு. இவருக்கு கீழே வந்து ஒரு 7-8 பேர் இருக்காங்க. இவருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார்.
சரி, அந்த ரோகன் நல்ல டிஷர்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆமா, இது வந்து சாரோடைய இன்வென்ட் தான். யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? ஆமா, கண்டிப்பா நாங்க வந்து அதாவது நாங்க எங்களை எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே நாங்க பண்றோம். இது இல்லாம கடைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு ஊழியர்களுக்கு நாங்க டிஷர்ட் கொடுக்கலான்னு இருக்கோம் பிளான். கொஞ்சம் பின்னாடி திரும்பி காட்டுங்க. அந்த brand கீழே தான். திரும்பி ஓகே நல்லா இருக்கு சார். ஓகே ஒரு நீட்டா ஒரு கார்பெட் லெவல் ஒரு பெரிய லெவல்ல பண்றீங்க. நிச்சயமாங்க. அடுத்த வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சார்பாக எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் மேடத்தையும் நான் அழைச்சிட்டு உங்களை ஒரு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். மேடம் வாங்க. இவங்க தான் எங்கள் நிறுவனத்தில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் எங்களோட பயணிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் எங்களுக்கு நிறைய டீம்ஸ் வந்து இன்னும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாமல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. ஸோ ஏன்னா கஸ்டமருக்கு மெயின் சர்வீஸ் தான். வாங்கிட்ட போது சர்வீஸ் தான் மெயின் செக்டர். ஸோ அது அவரே நிரூபிச்சிருக்காரு. யூனிஃபார்ம் போட்டு அதுதான் அங்கே பிராண்டட்ன்ற ஒரு சர்வீஸ்க்கு அதான் முக்கியம். நிறுவனத்தை வளர்ச்சிக்கு அதான் முக்கியமான ஒரு விஷயம். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.